வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. யாராவது ஹால் டிக்கெட் ஆர்ஆர்பி என்டிபிசி டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுன்னு. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ஹால் டிக்கெட் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், கோவிட்-19 டெஸ்ட் எடுக்கணுமா இல்லை வேண்டாமா, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப இருந்த அதே ஃபோட்டோ தாங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதே நம்பர் பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் நேம், ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு கேண்டிடேட் நேம் வந்து கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாம் சென்டர், ஸோ அதை நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அதை பற்றின அந்த எக்ஸாம் சென்டர் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி போட்டிருக்கு. அப்புறம் ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா செகண்ட் ஷிஃப்ட்டா, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 மணிங்க. ஸோ இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரிப்போர்ட்டிங் டைம். அந்த ரிப்போர்ட்டிங் டைம் 9 மணினா 9 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் பதட்டம் அடையாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லாங்குவேஜ். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்னு இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க், இது வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பற்றி சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஓகே. இப்போ மெயினாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் மேப் லிங்க் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரோ அந்த கரெக்டான சென்டரை வந்து நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர், இது இங்கே இன்விஜுவலேஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டிடேட் சிக்னேச்சர் இது எதுவுமே நீங்கள் ஹால் டிக்கெட்டில் எதையுமே நீங்கள் கை வைக்கக்கூடாது. எல்லாத்தையுமே எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டு உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் நீங்கள் எந்த மாதிரி எது சொன்னாலும் அதை நீங்கள் ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னே பார்த்த மாதிரி தான் ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 20, ஷிஃப்ட் வந்து 1. இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே வந்து அங்கே ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. கம்மு முதற்கொண்டு அங்கேயே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் டெஸ்ட் பார்த்துட்டு அவங்க பக்கத்துலேயே கம் வச்சுருப்பாங்க. அதிலே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலே ஒட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம், சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார் கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மடங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த பார் கோடை வந்து மடங்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படியே வந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கோவிட்-19க்கான செல்ஃப் டிக்ளரேஷன் தாங்க இது கொடுத்துருக்காங்க. இது போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து இங்கே எழுத போகிறீங்க, அவ்வளோதான் எழுத போகிறீங்க. இதை வந்து இங்கேயே வீட்டிலே எழுதிட்டு போயிடக்கூடாது. அது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அதுக்குன்னு டைம் கொடுப்பாங்க, அப்போ மட்டும்தாங்க எழுதணும். வேறு எதையுமே நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன், கேண்டிடேட்ஸ் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் 2 தடவை வைக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். ஸோ அடுத்து கேண்டிடேட் சிக்னேச்சர், இது இன்விஜுவலேட்டர் வந்துடுவாங்க, ஓகேங்களா. ஸோ 2 இடத்துல நோட் பண்ணிக்கங்க. 2 இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன், ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும், கேண்டிடேட் சிக்னேச்சர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க, கவனமாக நோட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்க பார்ப்போம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா
கேண்டிடேட் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எக்ஸாமினேஷன் சென்டருக்கு உள்ளே போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகும் அப்படின்னா கால் லெட்டர், COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபோட்டோகிராஃப், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அண்டு ஃபேஸ் மார்க். ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. ஃபோட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோ, ஒரு ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணுங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. கால் லெட்டர் அண்டு COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கட்டாயமாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் should report at the center examination அட்வான்ஸாக இருக்கணுன்றாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குன்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, வெரிஃபிகேஷன் பண்ணணும், டெம்பரேச்சர் செக் பண்ணணும், பயோமெட்ரிக் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அட்வான்ஸாகவே நீங்கள் போயிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டாக நடக்குது. பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம் 9 மணி, அது கேட் க்ளோஸ் பண்ணுறது 10 மணி. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 10:30 ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ ஷிஃப்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 1:30க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோஸ் வந்து 2:30க்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா டைமுங்க. என்ன டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், 90 மினிட்ஸ். எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா 100 கொஷின். இது நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் தருவாங்க. டைம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 90 மினிட்ஸ். கொஷின் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். எவ்வளோ கொஷினா 100 கொஷின். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நோ கேண்டிடேட் வில் பி அலோடு இன்சைட் த டெஸ்ட் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றாங்க. ஸோ கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை உள்ளே என்டர் பண்ண விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டைமுக்குள்ளே உள்ளே போக பாருங்கள். ரிப்போர்ட்டிங் டைமில் கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவதுல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு லொக்கேட் தர் டெஸ்ட் சென்டர் அசசபிலிட்டி அட்லீஸ்ட் 1 டேக்கு முன்னாடி. முன்னே சொன்னது தான், ஒரு டேக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களால் போக முடியுமா, கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற அந்த ஃபோட்டோ ஐடியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதார், பேன் கார்டு, லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு. ஸோ இது மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் என்ன இந்த யூனிவர்சிட்டி ஃபோட்டோ ஐடி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ மெயினாக வந்து ஃபோட்டோ வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி தான் எடுத்துகிட்டு போகணும். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து ஒன்லி வேலிட் ஃபார் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும் தான் இந்த கால் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா பேனட் ஐட்டம்ஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், இந்த பேனட் ஐட்டம்ஸ், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே, இந்த மொபைல் ஃபோனு, வாட்ச்சு, இது எல்லாமே வந்து நீங்கள் பெல்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லாம் ஃபோனு, அப்புறம் லெட்டு முதற்கொண்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு பேனா முதற்கொண்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு தருவாங்க. பேனா, பேப்பர் எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் தருவாங்க. எக்ஸாம் சென்டரில், எக்ஸாம் ஹால்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதுங்க, இதை கவனமாக கவனிங்க. இப்போ உங்கள் லாங்குவேஜ், ஸோ ஆப்டட் லாங்குவேஜை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. நீங்கள் இங்கிலீஷ்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தாங்க டிஸ்பிளே ஆகும் கொஷினு. நீங்கள் தமிழ்னு கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வரும். அதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஆப்டட் லாங்குவேஜில் நீங்கள் கவனமாக இருங்க. இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தாங்க வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. 9 வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, உதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன லாங்குவேஜ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் போகும் அப்படின்னா ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் 1/3 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போகும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா 1/3 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் கொஞ்சம் போல்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ 12வது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூல்ஜிங் எனி டைப் ஆஃப் மால் ப்ராக்டிஸ்.
ஸோ மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா உங்களை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரு ரஃப் ஷீட்டு 13 என்ன சொல்கிறாங்கன்னா ரோல் நம்பரு ரஃப் ஷீட்டு ப்ரொவைடரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுடைய நேமு ரோல் நம்பரு இதை வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ஷீட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 பார்த்தீங்கன்னா த கால் லெட்டர் த கால் லெட்டர் இஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க இது வந்து ப்ரொஃபஷனல் தான் சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸோ கிளியர் அதுன்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன், கேட்டகரி, பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவ் ஸ்டேஜ் அடுத்தடுத்த ஸ்டேஜில் போகும்போது உங்களுக்கு அது வந்து நீங்கள் அது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 16 வந்து பார்த்திங்கன்னா during the time at the mid of the exam additional biometric LTI photograph capture இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷனு சிக்னேச்சர் எல்லாம் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நோ எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் கொண்டு வந்து கையெழுத்து போடுவாங்க, சிக்னேச்சர் வை, கையெழுத்து போடு, சிக்னேச்சர் வை, தம்ப் இம்ப்ரெஷன் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நோ எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 17 சேஞ்ச் த டேட் ஷிஃப்ட் சென்டர் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பர்மிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் ஆகுதுன்னா அதுதான் கண்ட்ரி வரலாம், அதுதான் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. 18 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் எனி கிவன் பை இன்விஜிலேட்டர் ஷுட் பி ஃபாலோடு ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ ஏதாவது சிறப்பாக ஏதாவது முக்கியமாக வந்து இன்விஜிலேட்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 19 வந்து பார்த்தீங்கன்னா RBI reserve the right to order re-examination any or all the candidates அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா ரீஎக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசிஷன் ஆஃப் RRB in the matter will be final and heavy. ஒன்றும் இல்லைங்க, RRBயோட முடிவே ஃபைனல் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா PWD கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரைபை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா in case of PWD candidates with scribe candidates as well as scribe must affix one color photograph. ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 to 4.5 அந்த இதில் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து முன்னே அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ வந்துச்சோ அதே தான் இருக்கணுன்றாங்க. அவங்களுடைய ஸ்க்ரைபியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்க்ரைப்னு சொல்லிட்டு கால் லெட்டரில் இருக்கும், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, ஸ்க்ரைபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் சப்மிட் பண்ணி எக்ஸாம் வர்றப்போ நீங்கள் எதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும், அதை நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத அலோவ் பண்ணுவாங்க, ஸ்க்ரைபி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி வந்து மெயினாக எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் வந்தீங்கன்னா சேஞ்ச் த ஸ்க்ரைபை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்க்ரைபியை. அதே மாதிரி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஷி வந்து ஃபில் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது கொண்டு வரணும், எக்ஸாம் சென்டர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கவனமாக பாருங்கள். I hereby declare that certify that I have not been tested positive for COVID-19 in last 14 days. I have not been identified as a potential carrier of COVID-19 virus. As on date, I am also not having any COVID-19 symptoms like fever, cough, breathlessness, and loss of smell or taste. I certify that the information is given by me is accurate, and I understand that given wrong information will lead to penal action. I undertake to strictly adhere to the COVID-19 protocols and guidelines during the examination அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. ஸோ பிளேஸு, டேட் அண்ட் டைம் என்ன சொல்கிறாங்க, 14 நாளுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு 14 நாளுக்கு முன்னாடி எனக்கு எந்த சிம்டமும் கிடையாது, நான் டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வரல, எனக்கு எந்த சிம்டமும் கிடையாது, ஃபீவர், காஃப் அது மாதிரி எந்த சிம்டமும் கிடையாது, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் வந்து சிக்னேச்சர் கொடுத்துருங்க. அவ்வளோதான் மெயின்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் ரிலேட்டட் டு COVID-19. ஸோ COVID-19 பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்குவேட் அண்ட் சேஃப் பிசிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ பிசிக்கல் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வந்து கட்டாயமாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த மாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் அதை கழட்டிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் த டைம் ஆஃப் கேப்சரிங் ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 என்ன சொல்கிறாங்க, கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் வைல் காஃபிங் அண்ட் ஸ்னீசிங் வித் யூஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் இது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இருமும் போதும் தும்பும் போதும் வந்தீங்கன்னா அந்த கர்ச்சீஃப் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிட்டிங் ஸ்ட்ரிக்ட்லி புரியப்பட்டு எங்கேயுமே எச்சில் துப்பக்கூடாது. செல்ஃப் மானிட்டர். 5வது வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மானிட்டர் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே வந்து மானிட்டர் பண்ணிக்கணும், ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி சானிடைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் வென்எவர் ரெக்வயர்ட். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ, எப்போல்லாம் வெளியே போயிட்டு வரீங்களோ அப்போ வந்து சானிடைஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது சொல்லி அந்த சானிடைஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சானிடைசர் வந்து நம்ம எக்ஸாம் சென்டர்லேயே அவைலபிளாக இருக்கும், ஹால்லே இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. 7 வந்து பார்த்தீங்கன்னா, candidates are advised to reach the examination when well in advance to avoid last minute crowding at the entry gate அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டம் கூடுறத வந்து தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைமில் வந்து கூட்டம் கூட்டிகிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக உண்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமே அட்வான்ஸாக வந்துடுங்க அப்படின்றாங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி செக்டு டு த தெர்மோகன் வச்சு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து லேட் ஆகும். எக்ஸாம் எழுதும் போது லேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் க்ரௌடிங் அவுட் சைட் த எக்ஸாம் வென்யூ. ஸோ அவுட் சைட் த எக்ஸாம் வென்யூக்கு வெளியே வந்து கூட்டம் கூட்டுறதை தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வந்து பார்த்தீங்கன்னா, மேப்பிங் ஆஃப் டிஸ்டன்ஸ். அது பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பரு, லேப் நம்பரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே ஒட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எல்லாமே வந்து முன்னாடியே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் லெட்டரில் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்ட மாட்டோம். முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க, முன்னே எக்ஸாம் எழுதும்போது போர்டில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, எல்லாமே கால் லெட்டரை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. 11 பார்த்திங்கன்னா, ரஃப் ஷீட்ஸ் அண்டு பால் பென் வில் பி பிளேஸ்டு அட் த கேண்டிடேட் சீட்ஸ். ஸோ சீட்லேயே இருக்குன்றாங்க, நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை, உங்கள் சீட்லேயே வச்சுருப்போம் ஆல்ரெடி. ரஃப் ஷீட்டு பால் பேன் வந்து ரெண்டுமே வந்து உங்கள் ஷீட்லேயே இருக்கும், கேண்டிடேட் சீட்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ட்ராப் த ரஃப் ஷீட்ஸ் இன் தி ட்ராப் பாக்ஸ். ஒரு ட்ராப் பாக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராப் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி இந்த எக்ஸாமினல் இன் ஆன் ஆர்டர்லி மேனர் சைலண்ட்லி வித்தவுட் டேக்கிங் அண்டு டியூலி மெயின்டைன் த சோசியல் டிஸ்டன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட்டாக எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸோட எந்திரிச்சு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 12 இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 23 இன்ஸ்ட்ரக்ஷன், COVID-19 பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 12. ஸோ மொத்தமாக 35 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போகணுங்க. ஸோ எக்ஸாம் பற்றின டவுட் எதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை தருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.